ஹலோ மக்களே, எல்லோருக்கும் குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்து பேசி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ஜாப் வேக்கன்சிஸ் அப்டேட்ஸ் வந்து நான் அப்பப்போ கொடுத்துட்ருக்கேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சில எம்என்சிஸில் வந்து ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நேட்டிவில் வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடியோஸ் வந்து போய்ட்டு இருந்துச்சு. தென் ஆஃப்டர் தட் வந்து ஒர்க் பிஸி அந்த ஷெடியூல் அப்படியே போய்ட்டு இருந்தது. தென் அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. ஸோ இப்படியே வந்துட்டு பிஸியாக போய்ட்டு இருந்துச்சு. ஸோ நான் எடுக்கிற ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்பப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருந்தேன். எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது 2201 இருந்துச்சு. குயிக்காக 10K ஆகணும், குயிக்காக லேக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத என்னோட விருப்பம். யாரெல்லாம் நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஒன் மோர் விஷயம் உங்களுக்கு நான் என்ன ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து ஸ்டொமக் பெயின் 2 இயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு வந்துட்டு நிறையா ஸ்கேன் பண்ணாங்க. அப்டமன் ஸ்கேன் 2 இயர்ஸாக இயர்லி ஒன்ஸ் பண்ணும்போது எதுவுமே ஃபைண்ட் பண்ண முடியல. டெர்மினல் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கூட பெருங்குடல் அழற்சி, சிறுகுடல் அழற்சி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கண் வந்து பிளர்ராக தெரியும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஃபேஸ் பேரலிசிஸ் வந்து எனக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்து நான் நோட் பண்ண முடிஞ்சது. அது வந்து மைஸ்தீனியா கிரேவியஸ்னால அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஓவராக வெயிட் கெயின் ஆகிடுச்சு. அது வந்து நான் கிராவிட்டர் எடுக்கிறனால அண்ட் ஸ்டெராய்டு ஒரு 2 டைம்ஸ் எடுத்துறதுனால எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு நான் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எவ்ரி 30 இயர்ஸ் ப்ளஸ் நம்ம எப்படி தைராய்டு வந்து செக் பண்ணுமோ சேம் அதே மாதிரி உங்களோட பாடியோட பிஎம்ஐ இண்டெக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ் அண்ட் வந்து உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வந்து 60+ பண்ணது நம்ம இப்போ எல்லாருமே 30+ பண்ண வேண்டியதாக இருக்குது. தைராய்டு வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரெக்னென்சி டைம் வந்து செக் பண்ணாமல் அது அந்த காலத்துலேருந்தே 30+ ஆச்சு அப்படின்னா மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட பேரண்ட்ஸ், அவங்களோட அம்மாவுக்கு, நம்மளோட இன்லாஸ் அண்ட் பாட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா மெனோபாஸ் வந்து அவங்களுக்கு லேட்டாக இருந்திருக்கும். ஒரு 20+ தான் அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, 20 to 25ல். ஸோ அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 50+ அப்படி தான் இருந்துச்சு. பட் நமக்கு அப்படி இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு 14 ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 34லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 30+ ஆச்சுன்னா அப்படின்னா டிஃபால்ட்டாக தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு வந்து 3 காம்பனண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்குது. ஸோ HDL, LDL அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்குது. ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கோங்க. LDL வந்து எனக்கு வந்துட்டு இப்போது ஸ்டொமக்கில் கை வச்சாலே எனக்கு அப்படியே வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து கொலஸ்ட்ரால்னால அப்படி தான் சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அண்ட் ஹீமோகிராஃபிக் அந்த செஸ்ட் இருக்கிறனால ஸோ அதுதான் எனக்கு கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். பட் எக்ஸாமைன் பண்ணி பார்ப்பாங்க டாக்டர்ஸ். யூட்ரஸ் எக்ஸாமைன் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து லிவரில் LDLனால நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி கட்டி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் இன்னும் அதை எடுத்துகிட்டு போகலை. கண்டிப்பாக எடுக்கணும். அண்ட் இது வந்து சிடி ஸ்கேன், MRI பண்ணி தான் ஃபைன் பண்ண முடிஞ்சது. எனக்கு மைஸ்தீனியா இருக்குது அப்படிங்கிற ரீசன்னால் வந்துட்டு ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, மயக்க மருந்தே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். ஸோ மைஸ்தீனியா வந்து க்யூரபிள் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிறங்காட்டி நம்ம டெய்லி வந்து ரெகுலராக நம்மளை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது. அதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்ருக்கேன். பழைய ஃபேஸ் கிளியரன்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி கிடச்சிச்சு, ஓரளவுக்கு எப்படி வந்து ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து ஓவர் வெயிட்டடாக இருந்தேன். 58 kgs இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 4 kgs கம்மியாக இருக்கேன். 4 kgs எப்படி வெயிட் கம்மியானேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபார் பாஸ்ட் 2 months ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணேன். டோட்டலாக அவாய்ட் பண்ணேன்னு சொல்ல முடியாது, அப்பப்போ லைட்டாக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஒயிட் ரைஸ் கம்மி பண்ணிவிட்டேன். ஃபுட் இன்டேக் வந்து கம்மி பண்ணிவிட்டேன். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அதிகமாக சாப்பிட்டேன். அண்ட் வீக்லி 2 or 3 வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது வந்திங்கன்னா கருவேப்பிலை ஜூஸ், ஆம்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கல்லுப்பு போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எவ்ரி ஏர்லி மார்னிங் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் எடுங்க.
கருவேப்பிலை, நெல்லிக்காய் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது குடிக்கிறதுக்கு ஸ்வீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு அது தெரியாது. சர்க்கரை போடாமல் கல்லுப்பு போட்டு எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் இந்துப்பு கிடச்சதுன்னா நீங்கள் இந்துப்பு போட்டு எடுத்துக்கலாம். இந்துப்பு வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே ஃபுட்டில் சேர்த்துக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக அம்மாவுக்கு இந்துப்பு வாங்கி கொடுத்தேன். அம்மாவுக்கு தைராய்டு 10 இயர்ஸாக இருக்குது. பட் நான் இப்போ தான் 2 kgs வாங்கி அம்மாவுக்கு கொடுத்தேன். கேஜி 80 rupees அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்ன பண்ணாங்கன்னா, உப்பை வந்து சுடு தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி ஊற்றுனாங்க. ஏன்னா அது வந்து ஸ்டோன்ஸ் இல்லைங்களா, ஹிமாலயன் ஸ்டோன், ஹிமாலயன் ஏரியாலேருந்து கிடைக்கிறது, பாறையிலேருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறங்காட்டி அதில் கல்லெல்லாம் கரையாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அது சுடு தண்ணியில் போட்டு அதை கரைச்சிட்டு அது வடிகட்டி அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து நான் 4 kgs குறைச்சிருக்கேன். 4 kgs வெயிட் குறைச்சோன்னே வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. கால் வலி இல்லை, அண்ட் ஸ்டொமக் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ மேரேஜ்க்காக வந்து ஆக்சுவலி பொண்ணு கூட கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருந்தாங்க. அவங்க கூட வெயிட் கம்மி பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. நான் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய சன் வந்து ஃபேட்டாக இருக்கிறதுனால சாரீ கட்ட விட மாட்டேங்கிறான். ஸ்டொமக் மட்டும் ஃபேட்டாக இருக்குது, அதுக்கே வந்து அவன் சாரீ கட்ட விட மாட்டேங்கிறான். ஸோ உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃபேட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, உங்களுக்கு தொப்பை லைட்டாக தொப்பை கொடுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே வந்து நீங்கள் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஆயில்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். உருக்கு தீனி அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்வீட்ஸ் முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு க்ளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு க்ளோ இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தூக்கமே வரலான்ட்டு இருப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் நான் தூங்குறேன். ஸோ தூங்குறதுனாலே வந்து எனக்கு கொஞ்சம் எனர்ஜி எக்ஸ்ட்ரா இருக்குது அண்ட் கொஞ்சம் ஃபேஸ் கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். யாரெல்லாம் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நீங்கள் உங்களோட ஃபேட் பெல்லி வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று விஷயம் வந்து நான் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அண்ட் இந்த ஸ்டொமக் இஷ்யூ அப்படிங்கிறதுனால அண்ட் மைஸ்தினா கிரீவிஸ்னால என்னால் கண்டினியூஸாக பேச முடியாது. செலவாய் வர்றதில்லை அண்டு பேச்சு ஸ்ட்ரகிள் ஆகுது. இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஒரு சித்தா டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு சைனஸ்க்கு வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவர்கிட்ட கன்சல்டேஷன் போகும்போது தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒயிட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒயிட் ப்ராடக்ட்ஸ் லவ் பண்ண ஆரம்பித்து ஒயிட் ட்ரெஸ்ஸஸாக வந்து நான் எடுத்து போட்டுட்ருந்தேன். பட் அவர் வந்து இன்டேக் பண்ணும்போது ஒயிட் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒயிட் சுகர், பால், தயிர், அதர் ரிலேட்டடான பொருட்கள் எல்லாமே நம்ம எவ்வளோக்கு ரெடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம நல்லாயிருக்கும். ரஜினி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நான் ஒயிட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை, ஸோ அதனால தான் நான் இவ்வளோ வயசான காலத்துலேயும் உங்களுக்கு நான் எங்கே தெரியுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். எவ்வளோக்குள்ளோ உங்களால் ஒயிட் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியுதோ அவ்வளோக்குள்ளோ அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாமே நல்லது தான், ஒரு அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது. அளவுக்கு மீறி போகும்போது அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து இஷ்யூஸாக வருது. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் பற்றின வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். அப்பப்போ இடையில ப்ளாக்ஸ் ஆல்சோ நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு நிஜமாகவே என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.